அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று சிராஜ் நஜாஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பானியத்தான நிலைகளை பற்றி வந்துள்ள விடயங்களை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்காகவும் நம்முடைய அக்கீதத்து சூபியாவில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களுக்காகவும் நான் ஒரு சில விடயங்களை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக நிலைகளை பற்றி ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்காக நான் பேசிய ஒரு ஆடியோ கிளிப்பும் ஒன்று இருக்கின்றது. அதையும் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நான் அனுப்புகின்றேன், அதையும் கேளுங்கள். அதோடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரப்பானியத்தான நிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியுள்ள விடயங்களையும் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நிலைகள் இருக்கின்றன. மகாமுல் பஷரியா, மனிதத்தன்மை. அதே போல இரண்டாவது நிலை மகாமுல் மலக்கானியா அல்லது மகாமுல் ரூஹானியா என்று சொல்லப்படக்கூடிய நிலை. அது மலக்குடைய தன்மை அல்லது ரூஹுடைய தன்மை. மூன்றாவது மகாமுல் ரப்பானியா அல்லது மகாமுல் ஹகாயிக் என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்த நிலை. இவற்றுள் மௌலவி அவர்கள் கேட்டிருப்பது மகாமுர் ரப்பானியா என்ற நிலையை பற்றி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்த நிலையில் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மல்ஹருல் அத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பூர்ண உதயமாக, சம்பூர்ண வெளிப்பாடாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவற்றுள் முக்கியமான ஒரு ஆயத்து இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் 10வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபியே, உங்களிடத்தில் பைஅத் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலேயே பைஅத் செய்கின்றார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹு தஆலாவுடைய கைதான் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் திட்டவட்டமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்தார்கள். அதை அல்லாஹு தஆலா என்னவென்று சொல்லியிருக்க வேண்டும்? நபியே, உங்களிடத்தில் பைஅத் செய்தவர்கள் உங்களிடத்தில் தான் பைஅத் செய்கின்றார்கள். உங்களுடைய கை அவர்களுடைய கைகளுக்கு மேலே இருக்கின்றது என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே நடந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எவ்வாறு சொல்லுகின்றான்? நபியே, உங்களிடத்தில் பைஅத் செய்தவர்கள் உங்களிடத்தில் பைஅத் செய்யவில்லை, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தான் அவர்கள் பைஅத் செய்கின்றார்கள். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தவில்லை. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்த நிலையை சொல்லி காட்டுகிறார். யதுல்லாஹி லாஹிரத்து ஃபீ மல்ஹரி ரசூலிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த வெளிப்பாட்டில் வெளியாகி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கைதான் அங்கே இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்றார். எனவே இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகாமுல் ஹகாயிக் அல்லது மகாமுர் ரப்பானியா என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்த நிலையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு ஆயத். காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் வெளிப்பாடு. அவர்களுடைய அந்த நூறிலே இருந்துதான் சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான் சகல சிருஷ்டிகளும் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் இல்லாமல் எதுவும் வெளியாகவில்லை, அவர்களை கொண்டுதான் வெளியாகி இருக்கின்றன. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய யதார்த்த நிலையை சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் அல்லாஹுடைய சம்பூர்ண வெளிப்பாடு, அவனுக்கு வேறான ஒருவர் அல்ல. அவன்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக தோன்றியதும் சகல சிருஷ்டிகளாக தோன்றியதும். அதில் முக்கியமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதல் வெளிப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால், அவர்களை கொண்டுதான் சகல வெளிப்பாடுகளும் வெளியாகி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய யதார்த்த நிலையை விளங்கப்படுத்துகின்றான்.
அதே போல இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா ரமைத்த இத் ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே, நீங்கள் அந்த காபிர்களை நோக்கி எறிந்த போது நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ் தான் எறிந்தான் என்று சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீங்கள் எறிந்த போது நீங்கள் தான் எறிந்தீர்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லவில்லை. காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். இது قد اوجد الرمي سبحانه بيدك التي هي يد الله حقيقة. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த யதார்த்தமான கையாகிய உங்களுடைய கையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அதை எறிந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனத்திலே சொல்வதாக சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நடந்த இந்த செயலை தான் செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்வது அவர்களுடைய யதார்த்த நிலையை, மக்காமுல் ஹக்காயிக்கை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு சிலர் அவ்வாறல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய செயல் அவர்கள் மூலம் நடந்தது என்று சொல்வார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய செயல்தான் சகல சிருஷ்டிகள் மூலம் நடக்கின்றது, அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் என்றொருவன் இருந்து கொண்டு தன்னுடைய செயலை இந்த சிருஷ்டிகளில் பாய்ச்சுகின்றானா? அப்படியானால் செயலை செய்பவனை விட்டும் அந்த செயலை பிரிக்க முடியுமா? ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை அந்த மனிதனை விட்டு பிரிக்க முடியாது. அவ்வாறு இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய செயலை அவனை விட்டு பிரித்து இந்த மனிதனிலே வெளியாக்க முடியுமா? இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ذாத்தை கொண்டும் அவருடைய சிவாத்துகளை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் சகல சிருஷ்டிகளாகவும் வெளியாகி இருக்கின்ற காரணத்தினால் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய செயலை, சிருஷ்டிகளுடைய செயலை தன்னுடைய செயலாக சொல்லுகின்றான். அதிலும் குறிப்பாக சம்பூர்ண உதயமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் பில் அவுலா என்ற அடிப்படையில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய செயலாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனத்திலே மிக தெளிவாக அவருடைய ஹக்காயிக்குடைய நிலையை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதே போல அன்பு சகோதரர்களே, நாங்கள் தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி முன்னிறுத்தி நபியே உங்களுக்கு சலாம் என்று நேரடியாக விളിக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் தொழுகையில் வேற யாரையாவது முன்னோக்கி நேரடியாக விളിக்க முடியுமா என்றால் உலமாக்களுக்கு தெரியும். மதஹபுடைய இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, குறிப்பாக ஷாஃபி மதஹபிலே வரக்கூடிய விஷயம் என்ன, மற்ற மதஹபுகளிலும் இதுதான் சட்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன சொல்லுகின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரையும் முன்னிறுத்த முடியாது. அவ்வாறு முன்னிறுத்தினால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் என்றுதான் மதஹபுடைய இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். وَإِنَّمَا يُبَاهُ مِنَ الدُّعَاءِ مَا لَيْسَ خِطَابًا لِمَخْلُوقٍ. துஆ செய்ய முடியும் தொழுகையிலே. அந்த தொழுகையிலே செய்யக்கூடிய துஆ ஒரு சிருஷ்டியை முன்னிறுத்தியதாக இருக்கக்கூடாது. فَأَمَّا مَا هُوَ خِطَابُ مَخْلُوقٍ غَيْرِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உள்ள மற்றைய சிருஷ்டிகளை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்தால், முன்னிறுத்தினால், அவ்வாறு முன்னிறுத்துவது அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும். யாரையாவது வேற சிருஷ்டிகளை முன்னோக்கி ஏதாவது ஒரு துஆவை செய்தாலோ அல்லது பேசினாலோ, உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து கஃபரல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு உன்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று சொன்னால், அல்லது ரலியல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வானாக என்று சொன்னால், பத்தலத் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்றுதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மஜ்மு என்ற கிரந்தத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறுதான் மதுஹபுடைய இமாம்கள் சொல்லி இருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக விளங்க வேண்டும். வேற எந்த சிருஷ்டியை முன்னிறுத்தி பேசினாலும், முன்னிலைப்படுத்தி பேசினாலும் தொழுகை பாத்திலாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி பேசினால் தொழுகை பாத்திலாகாது. என்ன விசேஷம்? எதற்காக இவ்வாறு சலுகை கொடுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? அவர்களுடைய ஹக்காயிக்குடைய நிலையை, மக்காமுர் ரப்பானியாவை கருத்தில் கொண்டுதான் இந்த சலுகை, இப்படியான விசேஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அவர்களை முன்னிறுத்தி பேசினாலும் தொழுகை பாத்திலாக இருக்க வேண்டும். அதே போல
தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போதாயினும் சரி, மற்ற நேரத்திலாயினும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார். அப்போது அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு வந்தார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நீங்கள் நான் அழைத்தேனே, நீங்கள் பதில் சொல்லவில்லையே, என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது, நான் தொழுது கொண்டிருந்தேன் நாயகமே என்று சொன்னார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் அவர்கள் அழைத்தால் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு மذஹபுடைய இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மஜ்மூ என்ற கிரந்தத்தில் சொல்லுகின்றார். மற்ற மذஹபுடைய இமாம்களும் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால், தொழுகையில் நிற்கும் போது அழைத்தால் தொழுகையை விட்டுவிட்டு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவ்வாறு தொழுகையை விட்டுவிட்டு பதில் சொன்னதனால் தொழுகை பாத்திலாகாது. فإن كلمه رسول الله صلى الله عليه وسلم فأجابه لم تبطل صلاته என்று சொல்லி காட்டுகிறார். தொழுகையில் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், அழைத்தார்கள். அவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததற்கு பதில் சொன்னால் அல்லது அவர்களோடு பேசினால் தொழுகை பாத்திலாகாது என்று சொல்லி இந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி பேசுவதும் இந்த அடிப்படையில் தான். அவர்களை முன்னிறுத்தி பேசுவது கொண்டும் தொழுகை பாத்திலாகாது. அதே போல அவர்கள் அழைத்தால் அவர்களுக்கு பதில் சொல்வது கொண்டும் தொழுகை பாத்திலாகாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கும் போது அழைத்தாலே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமா, தொழுகை பாத்திலாகாதா? அப்படியானால் அவர்கள் யார்? அவர்களுடைய அந்தஸ்து என்ன? அவர்களுடைய நிலை என்ன? மகாமுர் ரூஹானி, மகாமுர் ரப்பானியா அல்லது மகாமுல் ஹக்காயிக் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய யதார்த்த நிலையை கருத்தில் கொண்டுதான் இப்படியான நிலைமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வோடு பேச வேண்டிய, அல்லாஹ்வோடு முனாஜாத்து செய்கின்றதுதான் தொழுகை. இன்னஹதக்கும் இதா காம இல ஸலாத்தி ஃபஇன்னமா யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரப்போடு முனாஜாத்து செய்கின்ற ஒரு மனிதன் தொழுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லுகின்ற போது ரப்போட முனாஜாத்து செய்கின்ற கதையாது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிறது நபியோடு பேசுகின்ற நிலைமை. அதையும் சேர்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னமா யுனாஜி ரப்பஹு, ரப்போடு பேசுகின்றான் என்று. அப்ப அவர்கள் யாரு? மகாமுர் ரப்பானியாவை விளங்கப்படுத்தக்கூடிய நிலைமைதான் இது. இது புத்தி உள்ளவர்களுக்கு விளங்கும், சரியான கூர்மையான ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். அவ்வாறுதான் சூபியாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இது சம்பந்தமாக கேட்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் இந்த விளக்கங்களை சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு நுட்பம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்காயிக்குடைய நிலையை நாங்கள் அதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரியத்துடைய நிலையிலே இருந்து மக்காமுல் மலக்கானியா அல்லது ரூஹானியா என்ற அந்த தன்மையின் மூலம் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போனார்கள், மலக்கோடு சென்றார்கள். அந்த நிலைமை மட்டும் அவர் மக்காமுல் மலக்கானியாவில் இருந்தார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். காரணம் என்ன? அவர்கள் அங்கு சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, மிகவும் வேகமான பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் விண்வெளியிலே பிரயாணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான மனிதனுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்பாடு செய்யாமல் சென்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால் அவர்கள் சுவாசத்துக்கு கூட அவர்கள் எவ்வாறு சுவாசித்திருப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே மலக்குகள் எவ்வாறு பிரயாணம் செய்கின்றார்களோ அந்த நிலையிலே அவர்கள் அந்த மேராஜுடைய பயணத்திலே பிரயாணம் செய்தார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்திலே உணவு, நீர், சுவாசத்துக்கான வாயு எதுவுமே தேவைப்படவில்லை. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லையை அடைந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிந்தி விட்டார்கள், போகவில்லை. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். கேட்டபோது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? லவ் தஜாவஸ்து லஉஹ்ரிக்து பின்னூர், நான் இந்த எல்லையை கடந்து வந்தால் ஒளியின் காரணத்தினால் எரிக்கப்பட்டு விடுவேன். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, லவ் தனவுத்து அன்மிலத்தன் லஉஹ்ரிக்து, நான் ஒரு விரலிடை முன்னோக்கி வந்தாலும் நெருங்கினாலும் நான் எரிந்து விடுவேன், சாம்பலாகி விடுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களில் அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஹதீதை, இந்த சம்பவத்தை தப்சீர் ரூஹுல் பயானிலே இஸ்மாயில் ஹக்கி அன்-நாஸிலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதி காட்டுகின்றார். அப்படியானால் இதை நாங்கள் கடுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும்.
சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் மலக்குகள் செல்லக்கூடிய அந்த நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குடைய தன்மையை கொண்டு அந்த இடத்துக்கு செல்கின்றார். அதற்கு அப்பால் உள்ள நிலையிலே, சிதறத்துல் முந்தஹாவுக்கு அப்பால் உள்ள நிலையிலே மலக்குகளாலும் செல்ல முடியாது. மலக்கானியத்துடைய எல்லை முடிவடைகின்றது. அப்படியானால் மலக்குகளுடைய அவர்களே எரிந்து விடுவார்கள் என்கின்ற அந்த நிலைக்கு அப்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன? இந்த நிலையிலே அவர்கள் சென்றார்கள். அவர்கள் எரியவில்லை, அழியவில்லை, சாம்பலாகவில்லை. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முந்தஹாவை தாண்டி இறைவனை தரிசித்து அவர்கள் தொழுகையையும் பரிசாக பெற்று திரும்புகின்றார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன? அதுதான் மக்காமுல் ஹக்காயிக் அல்லது மக்காமுல் ரப்பானியா என்று சொல்லப்படக்கூடிய நிலை. இவ்வாறான இந்த நிலைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய யதார்த்த நிலை, இறைவனுடைய அந்த நிலையை பெற்று அவர்கள் இறைவனுடைய முதல் வெளிப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பூர்ணமான அந்த ஃபனாவுடைய நிலையிலே அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த ஆயத்துகளின் மூலமும் இவ்வாறான விடயங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைகளை பற்றி நான் ஏற்கனவே பேசிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டின் மூலமும் அவர்களுடைய அந்த நிலையை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.